ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கோட் திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படம் அப்படின்ட்டு வந்து பாரஜித் வந்து ஒரு லேட்டஸ்ட்டான இன்டர்வியூவில் உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறதா நம்மளோட தளபதி விஜய். ஸோ இப்போ வந்து அவர் வந்து அவரோட 69வது திரைப்படம், அதாவது தளபதி 69 திரைப்படத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்மளோட தளபதி விஜயோட நடிப்பில் வந்து கோட் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளியிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வெளியே வந்து படத்தின் மீது வந்து ஒரு நல்ல ஒரு விமர்சனம் தான் வைக்கப்பட்டுச்சு. ஆனாலுமே வந்து ஸோ வசூல் வந்து செம்ம ஒரு வரவேற்பு தான் பெற்றுச்சு. இனிமேல் வந்து இப்போ வந்து பிரபலமான இயக்குனரான பாரஜித் வந்து கோட் திரைப்படத்தை பற்றி வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கோட் திரைப்படத்துக்கு வந்து ஆதரவான விமர்சனங்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பே இல்லை. ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுருந்துச்சு. ஏன்னா வந்து கோட் திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனாலுமே வந்து இந்த திரைப்படத்தை வந்து நிறைய பேர் காலி செய்ய பார்த்தாங்க, பர்சனல் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை தூக்கி விட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்த்து கொண்டாடினாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ இந்த ரசிகர்கள் வந்து இன்டர்நெட்டில் இவர் வந்து தளபதி விஜய்க்கு நல்லதாக சொல்கிறாரா கெட்டதாக சொல்கிறாரா அப்படின்னு தெரியல அப்படின்றது இன்டர்நெட்லேயே வந்து அவங்களே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.